ஒரு தண்ணி வந்தாலும் சரி, ஒரு மழை வந்தாலும் சரி, எது வந்தாலும் ஜெயக்குமார் வந்து நின்று பார்த்து பேசுவார். அதே மாதிரி திமுக காரன் கூட செய்ய மாட்டாங்க எதுவுமே. ஏற்கனவே அவர் இருந்திருக்காரு இல்லையா, அவருக்கு தெரியும் அந்த ஏரியாவில் இருக்கிற லொக்கேஷன்லாம் எங்களை என்னன்னு தெரியும், என்னென்ன பிரச்சனை தெரியும். இப்போ டிவிக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்க. எந்த கட்சி ஜெயிச்சாலும் எங்களுக்கு என்னங்க லாபம்? ஓட்டு இந்த வாட்டிக்கு நான் யாருக்கும் போட மாட்டேன். எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம் கேஸுக்காக. இந்த நேரத்தில் போய் ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதிமுக வந்து ஆர்கே நகர்ல ஜெயலலிதாவை நின்று ஜெயிச்சிருக்காங்க. அது அவங்க இருக்கும்போது இப்போ வந்து எல்லாம் யார் வருவாங்கங்கிறது ஒரு கணிப்பாக சொல்ல முடியாது. 3 கட்சியுமே டஃப்பாக தான் இருக்குது. ஆனால் இந்த விஜயங்கிறவர் வந்தனால என்ன காரணம், தமிழர் எனக்கே தெரியாது, நான் தமிழன்னு அவர் பேச்சுக்கிட்டா தமிழ் தெரிஞ்சு எனக்கு. நான் வந்து சீமானுக்கு தான் போடுவேன். சீமானுக்கு. விஜய் என்னங்க விஜய் என்னைக்கு வந்தான்? அவங்களாம் ஒரு கட்சிக்காரனாம 200 கோடி ரூபாய் விட்டுட்டு நான் மக்களுக்கோசம் வரேன்ட்டுனா அப்போ அரசாங்க பணத்தை கொள்ளடிக்கு தானே விஜய் வரான். அவர் வந்தாதான் தெரியும். அவர் வந்து எதை மாற்றத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அடுத்த டைம் அவருக்கு போடலாம் தான் இருக்கும். அவனும் வாயிட்டான், அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறான்ல. விஜய் தான் விஜய் தான் விஜய் தான். ஒன்றும் அடிப்படையே தெரியல, அடிப்படையே தெரியாத மாதிரி நம்ம என்னத்தை பேச முடியும். கூட்டம் அவரை பாரு, நான் கூட தான் மெயின் ரோடு வந்தா போய் பார்ப்பேன். விஜய் பார்க்கறதுக்கு நான் கூட தான் கூட்டம் வந்தா இப்போதான் புதுசாக வந்திருக்காரு. எடுத்தோன்னு நேராக போயிட்டு இந்த சில்லறை ஓட்டு வேணா இப்போ புதுசாக வந்திருக்காங்களா, ஓட்டு வாங்கிக்கிறாங்களா. சின்ன பசங்க ஓட்டோம்னா ஊருக்கு வாய்ப்பு இருக்குது. தவிர விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express, powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. Welcome to Imperfect Show on Road Vigadan Election Express 2026, powered by the Chennai Silks. Associate sponsor Puma Dhotis and Shirts. இன்னைக்கு நம்ம சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நாம வந்து ராயபுரம், ஆர்கே நகர், எக்மோர் இந்த 3 சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரங்களை பார்க்க போகிறோம். ராயபுரம் தொகுதியை பொறுத்தளவில் ஏடிஎம்கே சார்பாக ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுறாரு. டிஎம்கே சார்பாக சுபேர்கான் அவர் போட்டியிடுறாரு. டிவிகே சார்பாக விஜய் தாமு அவர் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. நாம் தமிழர் சார்பாக பாபு மைலன் அவர் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. ராயபுரம் தொகுதியை பொறுத்தளவு பார்த்தோன்னா 2001 to 2016 தொடர்ந்து ஜெயக்குமார் அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு. 2021 திமுக வெற்றி பெற்றுச்சு. ராயபுரம் தொகுதியில் இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்கும்? டிஎம்கே. டிஎம்கே கழிப்பு எடுத்தா திமுக வாய்ப்பு. திமுக சூரியன் கட்சி. சூரியன். ஓகே. அதிமுக தான் வரணும். அதிமுக தான். அதிமுக தான் ஜெயக்குமார் இந்த இடத்துல ஜெயிக்கணும். கண்டிப்பா டிஎம்கே தான் சார். டிஎம்கே. அவருக்கு போன வாட்டியே அந்த இது இல்லாம போயிடுச்சு சார். அவர் வின் பண்ண வாய்ப்பு இல்ல. டிஎம்கே தான் வின் பண்ணாங்க. டிஎம்கே தான். கண்டிப்பா டிஎம்கே தான் ஜெயிக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஆவாரு. ஸ்டாலின் தான். உதயசூரியன் தான் ஜெயிக்கும். ராயபுரத்துல நிறைய முறை ஜெயக்குமார் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு அதிமுக. இந்த முறை வாய்ப்பு இல்லை அவருக்கு. நாங்க உதயசூரியனுக்கு போடுவோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு டிவிக்கே தான் ஜெயிக்கணும். ஓகே. கண்டிப்பா தான் ஜெயிக்கும். ஒரு தண்ணி வந்தாலும் சரி, ஒரு மழை வந்தாலும் சரி, எது வந்தாலும் ஜெயக்குமார் வந்து நின்று பார்த்து பேசுவார். அதே மாதிரி திமுக காரன் கூட செய்ய மாட்டாங்க எதுவுமே. வந்து பார்த்துட்டு போறதோட சரி. ஆனா எங்களுக்கு வந்து அதிமுக கட்சி தான் ஜெயிக்கணும். உதயசூரியன் தான் ஜெயிக்கும். உதயசூரியன். ஆமா. ராயபுரம் தொகுதியில போன பீரியடுக்கு முன்னாடி வரையும் அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஆமா, அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி இருந்ததுல, அப்போனா மைனாரிட்டியோட இது வராது, ஓட்டு வராது உங்களுக்கு. கண்டிப்பா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது வரவே வராது. எங்க தொகுதியில ஜெயக்குமார் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். அதிமுக தான் ஜெயிக்கணும். அவர் தான் நிப்பாரு எப்பவுமே. இந்த ஒரு வருஷம் தோத்துட்டாரு, இந்த வருஷமும் ஜெயிப்பாருன்னு சந்தோஷப்படுவோம். அவர்தான் நாம் தமிழர் விவசாயி. ஓ, கலைஞர் கட்சி தான் கேட்கும் எப்பவுமே. திமுகவா? ஆமா. ஓகே. டிஎம்கே தான் ஜெயிக்கோன்றாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் தான் மாத்தி போட்டுன்னு இருக்கும். புதுசா யாருன்னா வந்தா சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், நல்லா இருக்கும். யாருன்னா சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கும் போடலாம், விஜய்க்கும் போடலாம். 2 பேருக்கும் போய் சான்ஸ் கொடுக்கலாம். விஜய் தான் வருவார் சார். விஜய். ஏடிஎம்கே ஜெயக்குமார் தான் மீண்டும் வருவார். ஆமா. ஓகே. நான் டிவிக்கே தான் நினைக்கிறேன். டிவிகே. டிஎம்கே வரும் தான் நினைக்கிறேன். இந்த தொகுதியும் பார்த்தா ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். இப்போ டிவிக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஃபெமிலியர் ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை இங்க. அதனால இங்க ஃபெமிலியர் ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் தான் இருக்காரு. நேற்று அவர் தான் ஜெயிப்பார். அவர் தான். டிஎம்கே. 3 கட்சியுமே டஃப்பாக தான் இருக்குது. ஆனால் இந்த விஜயங்கிறவர் வந்தனால கொஞ்சம் ஆட்டங்கள் வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த கட்சி விரும்புறீங்க? விஜய். விஜய். ஓ. டிவிக்கே தான் ப்ரோ வரும். டிவிக்கு என்ன காரணம்? என்ன காரணம், இளைஞர்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கு. அதனால டிவிக்கே தான் வரும். திமுக தான். திமுக தான். என்ன காரணம்? நல்லா செய்யறாங்க சார். ஓகே. விஜய் ஜெயிச்சா நல்லா இருக்கும். விஜய் ஜெயிச்சா நல்லா இருக்கும். விஜய் வந்து நல்லா இருக்கும். புதுசா வரட்டுமே.
இங்கே ஏடிஎம்கே தான் இருந்திருக்கு. ஏடிஎம்கே தான். ஏற்கனவே அவர் இருந்திருக்காரு இல்லையா, அவருக்கு தெரியும் அந்த ஏரியாவில் இருக்கிற லொக்கேஷன்லாம் எங்களை என்னன்னு தெரியும், என்னென்ன பிரச்சனை தெரியும். புதுசாக வரவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ புதுசாக ஒருத்தர் அண்ணாநகர்லேருந்து வராராம், அவர் சுபேர் கான், அவர் டாக்டர், இந்த மாதிரிலாம் இறங்கிலாம் வரமாட்டார், சும்மா சொல்லிக்குவாங்க. விஜய் தான் ஜெயிப்பாரு. விஜயா? ஆமா, நம்ம தளபதி மட்டும் தான் ஜெயிப்பாரு. இந்த வாட்டி ஒரு வாட்டி அவருக்கு குத்து பார்க்கலாம். விஜயகாந்த் தான் நம்ம இது பண்ணிட்டோம், இவருக்காவது ஒரு வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். தமிழ்நாடு அளவுல யார் ஜெயிப்பா, யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே தான். தலைமையில எடப்பாடி நிக்கணும், இந்த இடத்துல வந்து ஜெயக்குமார் நிக்கணும். ஓகே. எனக்கு டிவிக்கு ஏதாவது ஜெயிக்கணும்னு தோணுது. ஆமா, என்ன காரணம்? பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னா டிவிக்கு ஏதாவது ஜெயிக்கணும். டிவிகே தான். இது தெரிஞ்சது திமுக தானேங்க. திமுக. ஆமா. ஓகே, என்ன காரணம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான், சமூக நீதி. எந்த கட்சி ஜெயிச்சாலும் எங்களுக்கு என்னங்க லாபம்? எந்த குடுப்பணியும் இல்லை, எந்த இதுவும் இல்லை எங்களுக்கு. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சு 29 வருஷம் வேலை செஞ்சேன். 17 வருஷம் டெம்பரவரி, 12 வருஷம் சர்வீஸ். கவர்மெண்ட்ல போய் ஏதாவது முதியோர் போய் காசு எழுத போனா அது வரமாட்டேன். ஆதார் தட்டினா நீ கவர்மெண்ட் வேலைக்காரு, பின்ஷன் வாங்கினா நீ கொடுக்கலன்னா நியாயம். பின்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் 1000 ரூபாய் போட்டாங்க. அதில் எங்களுக்கு எந்த ஒரு கொடுப்பனையும் இல்லை. இப்போ 5000 எல்லாருக்கும் வாங்கினாங்க, எங்களுக்கு ஒரு பைசாவுக்கு வழி இல்லை. சீமானு மூலமாக சான்ஸ் இருக்கு. என்ன காரணம்னா தமிழர்கார் பாடுபடுறாரு. எனக்கே தெரியாது நான் தமிழன்னு, அவர் பேச்சுக்கிட்டா தமிழன் தெரிஞ்சேன் எனக்கு. விஜய் தான் வருவார். தமிழ்நாடு அளவில் திரும்ப ஸ்டாலின் வருவார்னு நினைக்கிறேன். ஓகே. முதலமைச்சர்னா விஜய் தான். என்னோட கணிப்பு படி டிவிக்கே தான் நினைக்கிறேன். என்ன காரணம் டிவிகே? நிறைய பேர் சப்போர்ட் பண்ற மாதிரி நான் பார்த்தேன் என்னோட தெரிஞ்ச சரௌண்டிங்ல. ஸோ அதை வச்சு என்னோட கணிப்பு படி நான் சொல்றேன், மேபி இருக்கலாம், வரலாம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் விஜய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பொறுத்து வந்து தான் பார்க்கும். அது மொத்தமாக கணிக்க முடியாது ப்ரோ, ஏன்னா ஓட்டை பிரிச்சுருவாங்க இந்த டைம். ஏன்னா இது 4 முனை போட்டி மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து ஓட்ட பேச்சு பெரிதளவில் வெற்றி பெறது எந்த கட்சின்னு சொல்ல முடியாது. டிஎம்கேக்கு வாய்ப்பு கிடையாது இந்த டைம். திமுக விஜய் தான் வரணும். விஜய் வரணும். ஓகே, என்ன காரணம்? என்ன காரணம்னா புது ஆள் இப்போ வர வச்சு பார்க்கலாம்ல. எல்லாமே எல்லாம் செஞ்சுட்டாங்க, இவங்களாவது செய்யணும், விட்டு குத்து பார்க்கணும்ல. ஏடிஎம்கே வந்துடும். ஏடிஎம்கே. விஜய் தான் ஆகுவாரு. விஜய் தான். விஜய் தான் மாத்தி அமைப்போம், எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறோம்ல, அவங்களுக்கு போடுவோம் ஒரு ட்ரிப்பு. அவனும் வாழட்டான், அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறான்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து, அதனாலதான் அவருக்கோசரம் போடுவோம். போதை மருந்து, இந்த கெஞ்சா, இந்த அம்சு, இதெல்லாம் எல்லாத்தையும் ஏற கட்டினா அவங்க தான் இந்த ஊர்லயே தலைவர். ஓகே, விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வர்றாரு? விஜய் கொஞ்சம் லைட்டா வாய்ப்பு இருக்குதான், ஆனா அவர் ஜெயிப்பாரான்னு தெரியல. ஒரு ஓட்டை கொஞ்சம் பெரிய ஆனா ஜெயிக்கலாம் மாட்டார். தெரியாது அவர் என்ன பண்ணுவாருன்றதுக்காக. எல்லாம் ஓட்டு கேட்கும் போது எல்லாம் அப்படிதான் பேசுறாங்க, பின்னாடி என்ன செய்வாங்கன்னு தெரியல. விஜய் வந்து நல்ல ஆளு தான், ஆனா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சரியில்லை. அவரும் கொஞ்சம் ஜெயிச்சா நல்லதா இருக்கும். நல்லா இருக்கும். படத்துல அடிப்பாரு, திரள அடிப்பாரு, தரல அடிப்பாரா? முடியாது. அவர் இப்பதான் வந்துக்கிறாரு, இதுக்கப்புறம் தான் அவரு ஏதோ செய்வாரு. தெரியலையே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறமா கேட்டீங்கன்னா நான் சொல்லலாம். ஃபர்ஸ்டே சொல்ல முடியாது இல்ல, ஒன்னும் அரசியல் பத்தி அவருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. இவ்வளவு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் தான் நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்தா புதுசா ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போன்றாரு. ப்ளஸ் வந்து பேசிக்காக வந்து லேடிஸ்க்குலாம் நிறைய இது ஸ்கீம் சொல்லியிருக்காரு. படிக்கிற பசங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அடிப்படை வசதிகள் செஞ்சாலே போதும். ஹாஸ்பிட்டலு ப்ளஸ் வந்து சாலை வசதிகள், குடிநீர், இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணாலே அவங்க நல்லா ஆட்சி அமைப்பாங்க தான் அர்த்தம். விஜய் தனியாக நிற்கிறதுல இம்பாக்ட் வந்து யார்கிட்ட கிரியேட் பண்ணுறாருன்றது தான் முக்கியம். என்ன அரசியல் பேசுகிறாருங்கிறது தான் முக்கியம். அவர் வந்து அவரோட அரசியல் வந்து எதுவுமே வந்து மக்கள் பிரச்சனையை நோக்கி இல்லவே இல்லையே. இப்போ ராயபுரம் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்ற இங்கே இருக்க ஒரு டிவிகே நிர்வாகியோ கூப்பிட்டு பேசுங்க, ஒரு பொதுமக்கள்கிட்ட பேசுங்க, பொதுமக்களுக்கு தெரியும். இந்த எம்சி ரோடை வந்து உடச்சி எவ்வளோ நாளாக போட்டிருக்காங்க, அது இன்னும் எதுவுமே சரி செய்யலை. அப்படி ரெண்டாவது ரோடு எதுவுமே சரியில்லை. அங்கங்கே போலீஸை போட்டு வந்து வசூல் பண்ணுறதுல தான் குறியாக இருக்காங்களே ஒழிய வந்து ஒரு ப்ராப்பரான ரோடு இல்லையே அப்படின்றத பற்றி யாருக்குமே கவலை இல்லையே. இந்த மாதிரி குப்பை, இந்த ரோட்டில் குப்பை எப்படி இருக்குது பாருங்க, நீங்கள் நடந்து போகும்போதே தெரியும். ஒரு சிவிலியன் எதிர்பார்க்கறது என்ன? நல்ல ஒரு ரோடு, நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நல்ல ஒரு ஹெல்த் கேர். இது எதுவுமே வந்து இல்லாதப்ப மக்கள் என்ன செய்வாங்க? இதை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் முதலமைச்சராக வரணும். ஆக்சுவலாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி விஜய்க்கு தான் போடுவோம். ஏன்னா நான் கூட டிவிக்கே தான் போடலான்னு இருக்கேன். அது எலெக்ஷனில் லாஸ்ட் சமயத்தில் ஓட்டு வேணா எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாரு, மேபி அவரை வச்சு இந்த எலெக்ஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வேணா இருக்கும். ஒன்றும் அடிப்படையே தெரியல, அடிப்படையே தெரியாத மாதிரி நம்ம என்னத்தை பேச முடியும்? கட்சியில் ஊறணும், செய்யணும், எல்லாத்தையும் சேர்ந்தாதான் நல்லது. எடுத்த உடனே கட்சி ஆரம்பிச்சா முடியுமா? அதனால நாளாகும் அவங்களுக்குலாம் செய்யற இதுவாகுது. அவர் இன்னும் 2-3 வாட்டி நிக்கணும். அதுக்கு மேல்பட்டு தான் அவர் இது பண்ண முடியும். இப்பெல்லாம்
இது பண்ண வைக்க கெஸ்ட் எடுக்க முடியாது. கூட்டம் அவரை பார்த்து நான் கூட தான் மெயின் ரோடு வந்தா போய் பார்ப்பேன். விஜய் பார்க்கறதுக்கு நான் கூட தான் போவேன். கூட்டம் வந்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு இதுவும் கிடையாது. கூட்டம் வரும். அவர் ஆக்ட்ரஸ் இல்ல, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அவரை. நான் கூட மெயின் ரோடு வந்தா பார்க்க தான் போவேன். அதுக்குன்னு ஓட்டு போட்டுருவேன். விஜய் பெரிதளவில் ஒன்றும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் இது கிடையாது. ஏன்னா கொள்கைன்றது ஒரு நிலையான கொள்கை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி அவங்க சொல்கிறத வந்து எப்படின்னா அவங்க பண்ணுறதே தான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கம்மி தான். இல்லை விஜய் புதுசா வந்திருக்காரு. ஏன்னா மக்களுடைய கருத்து என்னன்னா நிறைய பேர் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் எடப்பாடி வந்தா வருவாரு, இல்லை மு க ஸ்டாலின் தான் வருவாரு. இவர் வந்து விஜய் வந்து ரசிகர்கள் தான் ஓட்டு போட முடியும். மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைக்க முடியாது. அது வந்து இம்பாக்ட் வந்து ஒரு 10 சீட்டு 20 சீட்டு அவர் வரும். கடைசியாக வந்து இவங்க யாருக்கிட்டே போய் சேருவார் கூட்டணியில். அது கண்டிப்பாக சேருவார். அதான் இம்பாக்டே. ஏன்னா அவரை பார்த்து பயப்படுறாங்களே, எல்லாருமே பயப்படுறோம். இப்போ ரூலிங் பார்ட்டி பயப்படுது, சென்ட்ரலும் பயப்படுது. எல்லாம் அவர் வந்துருவாரான்னு பார்ப்பாங்க, யாருமே வரல இல்லை யாருக்கையும். அதனால அவர் ஒரு இம்பாக்ட் தான். ராயபுரம் தொகுதியில தீர்க்கப்படாத பிரச்சனை என்ன இருக்கு? ட்ரைனேஜ் பிரச்சனை ப்ரோ. அந்த ட்ரைனேஜ் பிரச்சனை தான் வந்து ரொம்ப வருஷமா இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே தண்ணி ஆகிடுது, ரொம்ப குப்பையெல்லாம் ரொம்ப இதாகிடுது. ஸோ மேக்ஸிமம் எந்த கட்சி வந்தாலும் அதை பிரச்சனையை கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். தீர்க்கப்படாது ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் சொன்னால் இவங்களுக்கெல்லாம் புரியாது. யாராவது புதுசாக ஒருத்தர் வந்தால் தான் புரியும். நாங்கள் புதுசாக வாரவரை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரை எதிர்பார்க்குறீங்க? அதான் புதுசான்னு சொல்லிட்டானே, புதுசாக போய் அதை மறைச்சு தான் சொல்ல முடியும். ஆர்கே நகர் தொகுதியை பார்த்தோன்னா டிஎம்கே சார்பா எபினேசர் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்காரு. கடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தாரு. டிவிகே சார்பா மரிய வில்சன் ஜேபிஆர் கல்வி நிறுவனங்களோட தலைவர் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. என்டிகே சார்பா வெண்ணிலா தாயுமானவன் அவங்க வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா 2001 தொடர்ந்து வந்து அதிமுக தான் வெற்றி பெற்று இருந்துச்சு. கடந்த 2021 தேர்தலில் தான் திமுக தங்களுடைய வெற்றியை வந்து பதிவு செஞ்சாங்க. ஆர்கே நகர்ல எந்த கட்சி ஜெயிக்கும்? டிஎம்கே தான். டிஎம்கே. இப்போ டிஎம்கே தான் வரும். டிஎம்கே. அதிமுக இங்க அதிமுக வந்து ஆர்கே நகர்ல ஜெயலலிதாவை நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அது அவங்க இருக்கும்போது இப்போ வந்து எல்லாம் பிரிஞ்சு போனதுனால இந்த தொகுதியில வந்து ஜெயலலிதாவே நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக ஸ்ட்ராங்கான தொகுதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கடந்த முறை தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. இப்போதும் திமுக தான் வெற்றி பெற்று. அது நிற்கிற பவரை பொறுத்தது. இப்போ வந்து டிஎம்கே நிற்கிறது. டிஎம்கே வந்து இப்போ எபினஸ் நிற்கிறாரு. எடப்பாடி இங்கே வந்து நிற்கிறதுன்னு நிற்கிறது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டிவிகே தான். டிவிகே. ஆமா, அண்ணா டிஎம்கே தான் ஜெயிக்கும். அதிமுக. ஆமா, திமுக. ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே தான். ஆர்கே நகரில் வந்து ரெட்டால வரதுக்கு வாய்ப்பு. ரெட்டல. ஆர்கே நகரில் இப்போ புதுசாக விஜய் வந்துக்கிறாங்க. ஓட்டு வித்தியாசம் இது வரும். ஆனால் எதுன்னு உறுதியாக சொல்ல முடியல இந்த ஓட்டு இந்த வாட்டி. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். விஜய். ஆமாம், 2 பேர் தான் மாற்றி கழிச்சிட்டாங்கல்ல. புதுசாக ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும்ல. ஆமாம், ஏடிஎம்கே சார். ஏடிஎம்கே. இங்கே வந்து டிஎம்கே தான் வரும். டிஎம்கே. நான் வந்து சீமானுக்கு தான் போடுவேன். சீமானுக்கு. நான் சூரியனுக்கு தான் எப்பவுமே போறது. இந்த வாட்டி விஜய்க்கு போடலான்னுக்கிறேன். ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே தான். ஆனால் இந்த முறை ஏடிஎம்கே ஜெயிக்க பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே தான். பட் ஆனால் என்னோட விருப்பம் டிவிகே தான். டிவிகே. ஆமாம், டிஎம்கே தான். டிஎம்கே. எதுன்னு கேள்வி, டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே தான். டிவிகே. அதான் விஜய் கட்சி ஜெயிக்கும். விஜய் கட்சி ஜெயிக்கும். ஓகே. ஏன்னா அவங்க தான் நல்லா பண்ணிக்கிறாங்க. இங்கே தமிழ்நாடு முழுக்க யாரும் தமிழ்நாடு முழுக்கெல்லாம் சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்கெல்லாம் இவங்க எதுவும் பண்ணல. முக ஸ்டாலின்லாம் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும்? சிஎம் சாரே வந்தால் நல்லா இருக்கும். ஓகே. திமுக வரும். திமுக. எதிர்கட்சி விஜய் வருவாப்புல. ஆமா, ஏன்னா சின்ன பசங்களோட இளைஞர் இது ஓட்டு இருக்குது அவங்களுக்கு. ஆப்போசிட்டா அந்த அளவுக்கு பவர் ஆள் அதெல்லாம் வந்து டிஎம்கே அதிகமாக வரது தான் வாய்ப்பு இருக்குது. டிவிகே தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும். என்ன காரணம்? தளபதி ஒரே காரணம். தமிழ்நாட்டில் டிஎம்கே வரும். டிவிகே தான் ஜெயிக்கும். டிவிகே தான். மாற்றம் வேணும் எங்களுக்கு. மாற்றம் எங்களுக்கு வேணும். போதும், இவங்கெல்லாம் சம்பாரிச்சு தான் போதும். 268 கோடி சம்பளம் வேணான்னு வராரு. அவருக்காக நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். என் குடும்பமே கொடுக்கும். முதலமைச்சர் எடப்பாடி தான். எடப்பாடி தான். பழைய ஆளு தான். சிஎம் தான். பழைய சிஎம் தான். டிவிகே தான். டிவிகே தான். ஆமா. என்ன காரணம்? நான் போன தடவை ஸ்டாலின் தான் போட்டேன், நல்லது செய்வாருன்னு. செய்யல. அதுக்கு முன்னாடி அதிமுக தான் போட்டேன், செய்யல. புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே தான். டிவிகே வரும்னு நினைக்கிறேன். டிவிகே. நான் வந்து சீமானுக்கு தான் போடுவேன். சீமானுக்கு. ஆக்சுவலாக நிறைய போல் வந்திருக்குது இப்போ வரைக்கும். ஸோ எல்லாமே டிஎம்கே தான் சொல்றாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. பட் ஆனால் டிவிகே இருந்தா ஓகேவான்னு தோணுது எனக்கு. ஏன் டிவிகே? ஆக்சுவலாக அதுதான் மாற்றம் ஒன்று தேவைப்படும். லாஸ்ட் 50 இயர்ஸா நம்ம என்ன க்ரோத்தில் இருக்கோம், அது கண்டிப்பா எதுவுமே இல்லை. ஸோ ஃபினான்ஷியலாக எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கோம். சம்பளத்தை தவிர மற்ற எல்லாமே ஏறுது. ஸோ அதனால ஒரு மாற்றம் வேணும். ஸ்டாலின் தான் 200 தொகுதி கண்டிப்பாக ஜெயிப்பார். விஜய் தான் வரணும்னு நினைக்கிறோம். விஜய் தான்.
தமிழ்நாடு ஃபுல்லா அந்த அளவுக்கு மெஜாரிட்டி உள்ள ஆள்னா டிஎம்கே முக ஸ்டாலின் தான். 80% டிவிக்கு விஜய் வரணும். மாற்றம் வேணும்ல. ஒரு 2 வயசு குழந்தை கெடுக்கிறானுங்க, இதை போய் கெடுக்கிறானுங்க. கஞ்சா ஊதலாம், எல்லாம் பண்ணலாம். இவன் என்ன பண்ணிடுறான் அந்த இடத்துல? வரட்டும், மாற்றம் வரட்டும். 300 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்துட்டு அந்த மனுஷன் விசத ஊதுங்க இந்த வாட்டி பாப்போம். இந்த வாட்டி அதான் விஜய் தான். ஆனா விஜய் தான் வருவார் இந்த வாட்டி. விஜய் தான். 2 வயசு குழந்தைய கூட இப்ப கெடுத்துடுறாங்களாம் முந்தானத்து டிவியில. அதனால விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓட்டு இந்த வாட்டிக்கு நான் யாருக்கும் போட மாட்டேன். எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம் கேஸுக்காக, எவ்வளவு நம்ம என்ன போராடின்னு இருக்குது நாடு. இந்த நேரத்துல போய் ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. விஜய் தான். ஓகே, என்ன காரணம்? விஜய் நல்லதை செய்வார, ஒரு சான்ஸ் குத்து பார்க்கலாமே. ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? எல்லாமே கெலிச்சிருந்தா அந்த காலத்துல இருந்து விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவரு கெளிக்கிட்டோம். அவர் தான் செய்யறாரு பார்த்துன்னு அப்பல நாங்க முடிவு எடுப்போம். டிஎம்கே தான் வரும். டிஎம்கே. ஆமா. விஜய் புதுசா வந்திருக்காரு, எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியில தான் வருவாரு. எதிர்கட்சியா வருவாரு. இது முன்னாடி வந்து அரசியல் அனுபவம் கிடையாது அவருக்கு. இப்போதான் புதுசாக வந்திருக்காரு. எடுத்தோன்னு நேராக போயிட்டு இந்த சில்லறை ஓட்டு வேணா இப்போ புதுசாக வந்திருக்காங்களா ஓட்டு வாங்கிக்கிறாங்களா, சின்ன பசங்க ஓட்டோம்னா ஊருக்கு வாய்ப்பு இருக்குது, தவிர பெரும்பான்மையான ஓட்டு ஓட்டுக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு. அவங்களுக்கு தெரியாது அரசியல் என்னன்னு தெரியாது. சின்ன பசங்களுக்கு சினிமா டிக்கெட் மாதிரி இருக்கிறாங்க. மற்றபடி வந்து ஓட்டுக்கும் சினிமா டிக்கெட்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அவர் வந்து டிஎம்கே ஓட்டு தாக்கத்தை பண்ணுவார். அதனால அவங்க இந்த வாட்டி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அவருக்கு இன்னும் கொஞ்சம் இது வரணும்ல, ப்ராக்டிஸ் வரணும். தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் வந்து புதுசாக இருக்காரு, கொஞ்சம் அவர் தயாராகணும். ஓட்டை பிரிப்பாரு, ஓட்டை பிரிக்க சான்ஸ் இருக்கு. 20,000 ஓட்டு வாங்கினவங்க ஒரு 10,000 ஓட்டுல ரீடிங் தான் வருவாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து எங்களுக்கு அது குடிகார பசங்க தான் எவனோ ஒருத்தன் போடுவானுங்க, யாராலும் போட மாட்டாங்க. அது அரசியல் வேற, சினிமா வேற. வர கூட்டத்தை வச்சு எதிர்பார்க்க முடியாது. ஒரு நடிகர்ன்றதுனால நடிகரை பார்க்கலான்னு ஆர்வமா வருவாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, நம்ப முடியாது. அவரு டிஎம்கே ஓட்டை கம்மி பண்ணுவார், அவ்வளவுதான். விஜய் வந்து நடிகரை பார்க்க எல்லாரும் தான் நான் கூட தான் போய் பார்க்க போவேன். அதுக்காக வேண்டி அவர் அரசியலுக்கு வந்துருவாரா? ஒவ்வொருத்தவங்க புதுசா வராங்க, அது அவங்களோட கணிப்பு. இனிமே அவர் வந்து என்ன பண்ண போறாரு தெரியல. ஆனா மேக்ஸிமம் வரதுன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் வரும். ஓகே, விஜய் எல்லாம் சும்மா ஓட்டு இல்லாத இது நம்ம பேசுறது நம்ம பேச முடியுமா? அவருக்கு என்ன ஓட்டுக்குது? ரசிகர் தான் நிறைய பேர் முன்ன போய் நிக்கிறாங்க. அவர் ரசிகர் இதனால எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும் கிடையாது. அவருக்கு அவராலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியல, அப்புறம் எங்க மக்களை தாக்கத்தை ஏற்படுத்த ஒன்றும் கிடையாது. அவர் எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாரு? வாக்கு அவரே முதல்ல வாங்க மாட்டாரு, அப்புறம் எங்க மற்றவங்க வாங்க. அவரோட வேட்பாளர்லாம் அப்படியே ஜம்முன்ல போட்டிருக்காரு. வெளியில் இருக்கிற 100 பேர் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. பாலியல் புகார் உள்ளவனும் கஞ்சா வித்தவனையும் வச்சு போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ண போறாரு? ஒன்றும் பண்ண போறது கிடையாது. எக்மோர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் பார்த்தோம்னா டிஎம்கே சார்பா தமிழன் பிரசன்னா வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. ஏடிஎம்கே சார்பா அபிஷேக் ரங்கசாமி அவர் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. டிவிகே சார்பா ராஜ்மோகன் வந்து வேட்பாளராக களமிறங்குறாரு. என்டிகே சார்பா நாம் தமிழர் சார்பா சரண்யா வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த எக்மோர் தொகுதியை பொறுத்தளவு பார்த்தோன்னா 84லேருந்து தொடர்ச்சியாக திமுக தான் வெற்றி பெற்றிருந்துச்சு. 2011 மட்டும் தேமுதிக ஒரே ஒரு முறை இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. எக்மோர் தொகுதி இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்கும்? எந்த ஜெயிக்கிட்டா சூர்யா தான் வரும். சூரியன் தான். டிவிக்கே தான். டிஎம்கே. புதிய ஆட்சி வந்தா நல்லா தான் இருக்கும். புதிய ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்கறாங்க, வேற ஒண்ணு. புதிய ஆட்சினா யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு நாங்க உதயசூரியன் தானே. உதயசூரியன் தான். சூரியன் தான் ஜெயிக்கும். சூரியன். எக்மூர் தொகுதியில் இந்த வாட்டி என்ன பொறுத்தவரையில் விஜய் தொகுதி தான் ஜெயிக்கும். விஜய் யாரை நிக்க வச்சாலும் அது வேட்பாளர் கண்டிப்பா ஜெயிப்பார். டிஎம்கே. திமுக தாங்க வரும். திமுக. ஆமா, போனாட்டி நல்லா செஞ்சுக்கிறாரு. எக்மூரை பொறுத்தவரையில் டிஎம்கே தான். டிஎம்கே தான். எக்மூர்ல டிஎம்கே தான். டிஎம்கே தான். திமுக ஜெயிக்கும். விஜய் விஜய். விஜய் விஜய். டிவிக்கே தான். டிவிகே. ஆமா. ஓகே. ஓகே, தமிழ்நாடுல இந்த கட்சிக்கு யார் முதலமைச்சராவா? சூரியன் தான் இந்த வாட்டி ஆட்சி அமைக்கிறது. ஓகே. சூரியன் தான் வரும் இந்த வாட்டி. அதான் வரும். என்ன காரணம்? கோசம் இல்ல, அவங்க ஆட்சி ஆடுறோம், அவங்க தான் வருவாங்க. நாங்க அண்ணன் விஜய்க்கு எதிர்க்கணும். என் புள்ள ஜெயிச்சா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நான் நீஞ்சு பேரும் ஆண்டுட்டாங்க, இப்போ அவரு கேட்கணும். அது இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். யார் முதலமைச்சர்லாம் சொல்ல முடியாது. ஓட்டு பிரிஞ்சு போகுது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு. ஏன்னா சீமான் ஒரு பக்கம் இருக்காரு தனி கட்சியா, விஜய் தனி கட்சியா இருக்காரு, டிஎம்கேவும் இருக்கு, ஏடிஎம்ஏ இருக்கு. இந்த நாளும் ஓட்டு பிரிஞ்சு போனதுனால இந்த வாட்டி யாராலும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது யார் வருவாங்கன்ட்டு. டிஎம்கே தான் சார். டிஎம்கே. உதயசூரியன் வந்தாவே திரும்ப நல்லா இருக்கும். இத்தனை கட்சி வந்து என்னென்ன பிரயோஜனம் பண்ணாங்க? பாத்ரூம் வச்சாங்க, கட்டில், இங்கே மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணிக்கு அவசியம். பாத்ரூமுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க அங்கே போவோம். ஸ்டாலின் தான் வரணும். ஓகே. விஜய் தான் ஆகணும்னு நினைக்கிறோம். என்ன காரணம்? எங்களுக்கு பிடிக்கும், நாட்டுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறோம். செய்தான் ஆகணும்னு நினைக்கிறோம் நாங்க. என்ன காரணம்? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், கொடுத்து பார்த்தா என்ன பண்றாரு பாக்குறோம். தமிழ்நாடு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வரலாம், ஏடிஎம்கேல வரலாம். ஆனால் இந்த வாட்டி விஜய் கம்பல்சரி எதிர்கட்சி தலைவராக உட்காருவார். இந்த முறை வந்து விஜய் வந்திருக்கிறதுனால
யார் வருவாங்கங்கிறது ஒரு கணிப்பாக சொல்ல முடியாது. தமிழ்நாடு லெவலில் தெரியும். தமிழ்நாடு லெவலில் தெரில. ஓகே. ஏன்னா ஓட்டு செதறுது. இது வரைக்கும் ஆண்டதெல்லாம் போதும், இனிமே வந்து டிவிக்கே தான், டிவிக்கே மட்டும்தான். என்ன காரணம்? ஒரு மாற்றம் வேணும்ல. தளபதி வந்து அவங்க படம் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்து நாட்டு மக்களுக்காக செய்யணும்னு வராங்க. அவங்க எந்த காசுக்கும் ஆசைப்படல. இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க மாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக. விஜய் வந்திருக்காரு புதுசா, அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? அவங்கெல்லாம் புதுசாக இருக்கிறாங்க, கட்சியை பற்றி தெரியாது. அவர் வந்தால் தான் தெரியும். அவர் வந்து எதை மாற்றத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அடுத்த டைம் அவருக்கு போடலாம் தான் இருக்கும். சொன்ன டைமுக்கே வரமாட்டேன்றாரு. விஜய் என்னங்க விஜய், அவன் என்னைக்கு வந்தான்? வந்து கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு ஒரு போய் இல்லை, அனைத்து கட்சியும் கூப்பிட்டு வச்சுக்கினுங்கிறான். அவங்களாம் ஒரு கட்சிக்காரனாவ 200 கோடி ரூபாய் விட்டுட்டு நான் மக்களுக்கோசம் வரேன்ட்டேன்னா அப்போ அரசாங்க பணத்தை கொள்ளடிக்கு தானே விஜய் வரான். 200 கோடி ரூபாய் சினிமாவில் நடிக்கிறேன்றான், வருதுன்றான். அதை விட்டுட்டு நான் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்துக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் கொள்ளடிக்கிறான். அவர் வந்து ஒரு 50% வாங்குறதுக்கு ஓட்டை கலைக்கிறது தான். வாங்குவாராங்கிறது எனக்கு தெரில. சிட்டியில் தாக்கத்தை ஏற்படுறது வில்லேஜ்லாம் பண்ண மாட்டேன். அவர் இன்னும் 10 ஆண்டு காலம் ஆகும் சார். வரணும், நிறைய அரசியல்லாம் கற்றுக்கணும் சார். நல்லா பேச தெரியணும். எல்லாம் நமக்கு 8-8.5 கோடி மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே வாங்கணும், போராடி வாங்கணும். வரட்டும், யார் வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து இந்த தடவை வர முடியாது. எக்மோர்ல தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கா? ஏன்னா எங்களுக்கு வந்து தீர்க்க பிரச்சனை எங்கள் வாய்க்கு. ஆட்டோக்காரங்களுக்கு அவங்க அந்த ஆட்சியும் எந்த பண்ணலை, இந்த ஆட்சியும் எதுவும் பண்ணலை, வர ஆட்சியும் எதுவும் பண்ணாது. நாங்கள் காலம்லாம் இப்படி தான் இருந்துட்டு போகிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.